ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டிச் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை வேளையிலே தெரிவித்துக்கொண்டு தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு கிருபை நிமித்தமாக தொடர்ந்து ஒவ்வொரு நாள்தோறும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நாம் சரியான வகையில் நாம் நினைவு கூறுவதற்காக அநேகமான ஆயத்த வகுப்புகளை தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையாக கொடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் மீண்டுமாக இந்த ஒரு நாளிலும் கூட ஒரு வேத பாடத்தை கேட்பதற்கு தேவன் கிருபை செஞ்சுருக்காங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் மூலமாகவே நம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் தெரிவித்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான வேத பாடத்தின் தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் அறிவித்திருந்தாங்க. பாவ நிவாரண பலி நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா த அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் சபையின் தூதன் அவர் எழுதின ஒரு ரீப்ரின்ஸ் ஆர்டிக்கிளை மையமாக வச்சு தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் அடிஷ்னலாகவும் நம்மளும் சில பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துக்காக நம்ம எடுத்திருக்கோன்னு பார்க்குறோம். ரீப்ரின்ஸ் 2787 அப்படிங்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஜென்ரலாக தலைப்பை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தோணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ பழைய ஏற்பாடுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு இருக்கும். இந்த தலைப்பை பார்த்த பிறகு இந்த பாடத்தை படிக்கும்போது கூட அடியனுக்கும் அந்த ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. பட் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட இந்த பாவ நிவாரண பலியினுடைய காரண காரியங்கள், அதனுடைய நிழல், அதனுடைய பொருள் போன்ற விளக்கங்கள் முழுக்க இந்த பாடத்தில் இல்லை. இந்த பாடம் தலைப்பு எப்படி சகோதரர் வச்சுருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக பாடத்துடைய கன்க்ளூஷன் இதை நம்ம பார்க்க போகிறோம். பட் அறிமுகத்திலே பார்த்துடலாம். நம்முடைய மூத்த சகோதரர் இருந்த நாட்களில் அநேகர் என்ன மாதிரி ஒரு கருத்துக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பை பற்றி எழுதுகிறாரு. அப்புறம் சர்ச் நாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர், அதாவது கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருந்திருக்கும் போல இருக்குது. இவர்களெல்லாம் தேவன் நமக்காக கொடுத்த இந்த ரேன்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுதளிக்கக்கூடிய ஒரு வகுப்பாராக அந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காணப்பட்டிருக்காங்க. சகோதரர் இந்த பாடத்தை முடிக்கும் போது என்ன எழுதுறாருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஈடுபலி அப்படிங்கிற ஒரு மாபெரும் சத்தியம், அந்த ஒரு சத்தியத்தை அறியாமையில் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தெரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. பட் நாம் இதை தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த ஒரு தெளிவான ஒரு விசுவாசத்தின் மூலமாக நம்ம தேவன்கிட்ட போகும்போது கண்டிப்பாக தேவன் இந்த விஷயத்தை நம்மளுடைய காரியத்தை என்ன பண்ணுவார்னா ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கன்க்ளூஷன் அங்கே கொண்டு வரார். அதுக்காக தான் பாடத்துடைய தலைப்பை என்ன சொல்கிறாருன்னா, பாவ நிவாரண பலின்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட பலி நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தில் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படுது அப்படிங்கிற ஒரு தாற்பயம் தான் இந்த பாடத்தோட விஷயம். மற்றபடி இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி நாளில் விசேஷமாக அவர் பிலாத்துக்கு முன்பாக நின்றதிலிருந்து கொல்கதா மலை நோக்கி அவர் போக வரைக்கும் நடந்த சம்பவங்கள், அதில் நமக்கான சில படிப்பினைகள் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கல அப்படின்றனால நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வசன பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 3. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலுடைய விஷயங்களை இந்த அதிகாரத்தில் எழுதும்போது அவர் முன்னதாகவே என்ன எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி ரொம்ப ஆழமாக அட்ரஸ் பண்ணுறார். தேவனுடைய பிரம்மாண்டமான வசனங்களின்படி நமது பாவங்களுக்காக என்ன பண்ணார். இதுதான் இந்த பாவ நிவாரண பலியோடைய விஷயத்தைங்க கோட் பண்ணுறார். தலைப்பிலே என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரு பாவ நிவாரண பலியை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கார். இந்த வசனத்தை மையமாக வச்சு என்ன பண்ணலான்னா, இந்த பாவ நிவாரண பலி எப்படி அந்த இறுதி நாளில் தேவன் அருமையாக அவருடைய குமாரன் மூலமாக நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு நல்லாவே தெரியும், கடைசியாக அவர் அந்த மேல் வீட்டறையில் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு என்ன பண்ணார்னா சில பாடங்களை கற்பித்தார். பட் அப்போஸ்தலர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மைண்டில் இல்லை. அவங்களுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, யார் காட்டி கொடுக்க போகிறா, நம்மளில் யார் ஃபஸ்ட்டு, யார் பெருசாக, அங்கேயே அவங்களுக்குள்ள ஒரு புளிப்பு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அறியாமே அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. பல முயற்சி நம்முடைய ஆண்டவர் எடுத்தாலும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழந்தையை போல தான் அங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவங்களால எதையுமே விளங்கி கொள்ள முடியல. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் பேசி இறுதியாக கூட அவர் சொல்லும்போது யோவானே எழுதுவார்,
இவைகளெல்லாம் அவர் ஊமையாக சொன்னார். அவங்களுக்கும் என்ன பண்ணல, ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மேல் வீட்டறையில் அவர் நிறைய விஷயங்கள், அந்த பாதம் கழுதல் விஷயமெல்லாம் பண்ணிட்டு ஸ்தோத்திர பாட பாட்டிட்டு தொடர்ந்து எங்கே போகிறாருன்னா கெத்செமனே போகிறார், நமக்கு தெரியும். ஸோ இறுதியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களோடு இருந்த கடைசி தருணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கெத்செமனே. அதுலேயும் சில முயற்சிகள் என்ன பண்ணார்னா, எப்படியாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணார்னா ஆறுதல் கொடுத்தார். இறுதியாக என்ன பண்ணப்பட்டார்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அப்படி அரெஸ்ட் பண்ண பிறகு அவருடைய விசாரணை குறித்தும் நம்ம கடந்த வருஷத்துலலாம் பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 6 விதமான விசாரணைகள் அவரை சுற்றி இருந்துச்சு. 3 விசாரணை மத சம்பந்தமான விசாரணை, 3 விசாரணை பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சம்பந்தமான விசாரணையாக இருந்துச்சு. பட் இந்த விசாரணைகள் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான விசாரணையாக அங்கே காணப்படலை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட். நிறைய வசனங்கள்லாம் பார்க்குறோம். பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டு பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போகும்போது கூட சாயந்தரம் ஆனனால அவங்கள 1 டே ஜெயிலில் வச்சுருப்பாங்க, நெக்ஸ்ட் டே விசாரிக்கலான்னு சொல்லி. பட் அதெல்லாம் யாருக்கு மறுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இரவோடு இரவாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக விசாரணையெல்லாம் அங்கே செஞ்சு அவர் மேலே தேவையில்லாத குற்றங்கள் என்ன பண்ணாங்கன்னா சாட்டப்பட்டு இறுதியாக அவர் யார் முன்பாக போய் நிறுத்தப்படுறார் அதிகாலையில் அப்படின்னு பார்க்கும்போது பிலாத்து. இந்த பிலாத்தை குறித்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த பிலாத்து கிட்ட போய் நிறுத்தும் போது அவர் இனிஷியல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எஸ்டேஷன் கொடுத்துட்டு ஏரோதுகிட்ட அனுப்புகிறார். ஏரோது அவருக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி திரும்பி என்ன பண்ணுறாருன்னா பரியாசம் பண்ணி பிலாத்துக்கிட்ட அனுப்பும்போது பிலாத்து இறுதியாக ஒரு சில செயல் செய்கிறார். அவருக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட், வாருனால அடுப்பிச்சு அவருக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி என்ன பண்ணுறாருன்னா நிறைய தண்டனைகள் கொடுத்து பார்த்து இந்த ஜனங்கள் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண மைண்ட் இல்லை. பரபாசை தான் என்ன பண்ணாங்க, சண்டே கூட பார்த்தோம், பரபாசை தான் விடுதலை பண்ண மனசாக இருந்தாங்க. ஸோ இறுதியாக அவரை அடித்து பரியாசம் பண்ணி ரொம்ப மோசமாக இழிவான செயல்லாம் அவர் மீது செஞ்சு திருப்பி அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உடுத்தி அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னா பிலாத்து பாஸ் பண்ணுறார். ஸோ இங்கிருந்து நம்ம பாடத்தை நம்ம கொண்டு போகலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் வசனம் 20. மார்க் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓகே. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். பாருங்க, தெளிவா இருக்கு. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கி என்ன பண்றாங்கன்னா உடுத்தி, அதாவது கலற்றி அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி என்ன பண்றாங்கன்னா அவரை சிலுவையில் அறையும்படி என்ன பண்றாங்கன்னா கொண்டு போறாங்க. பிரதர், நான் ஸ்லைடு மாற்றும் போது நெக்ஸ்ட் ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நான் திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடுறேன், அது கொஞ்சம் பவர் பாயிண்டில் ப்ராப்ளம். ஸோ நல்லாவே தெரியும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியாக இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கும்போது விசேஷமாக பார்த்தீங்கன்னா அவரோடு கூட இன்னும் 2 குற்றவாளிகள் இருந்தாங்க. ஸோ மொத்தம் 3, நம்முடைய ஆண்டவரையும் குற்றவாளியாக இந்த பாடத்துக்காக நம்ம சொல்கிறதா இருந்தால் மொத்தம் 3 குற்றவாளி. ஒவ்வொரு குற்றவாளிக்கும் அங்கே ரோமர்கள் நியமிச்சிருக்கக்கூடிய போர்ச்சேவர்களுடைய எண்ணிக்கை 4 பேர். அதாவது ஒரு குற்றவாளிக்கு 4 பேர், அப்போ மொத்தம் 12 பேர், 3 குற்றவாளிகள் 15 பேர். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு செஞ்சுரியன், ஒரு 100க்கு அதிபதி, மொத்தம் 16 பேர் என்ன ஆகுறாங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தில் அங்கே விசேஷமாக இடம் பெற்றிருக்காங்க. அதில் பாவமே அறியாத நம்முடைய ஆண்டவரும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நபராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு குற்றவாளிக்கும் 4 போர்ச்சேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நியமிக்கிறாங்க. நல்லாவே தெரியும் இந்த விஷயம் இவங்க டிக்ளேர் பண்ணி இவங்க போய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றும் போது டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலைன்னு சொல்ல முடியாது, காலை 9 மணி. நம்ம மார்க்கில் வாசிக்கிறோம் 3ஆம் மணி வேலையாக இருந்ததுன்னு பார்க்குறோம். பட் இவர் போய் சிலுவையில் ஏறுவதற்கு முன்னாடி அந்த கடைசியாக அவருக்கு இருந்த அதுக்கு முன்பாக இருந்த இரவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் எதுவுமே சாப்பிடல. ஆக்சுவலாக கடைசியாக மேல் வீட்டு அறையில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு வேளை சாப்பிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் சிலுவையை எடுத்துகிட்டு போகக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடல, தண்ணி குடிக்கல. சகோதரர் அருமையாக எழுதுறார், எந்த விதமான ரெஸ்ட்டும் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சரீரத்துக்கு எடுக்கல. ஒரு பயங்கரமான ஒரு உடல் சோர்வில் என்னதான் பரிபூர்ண மனிதனாக இருந்தாலும் மனிதர்களுக்கே உண்டான சில விஷயங்கள் அவருடைய லைஃப்பில் இருந்திருக்கும்ல. அவர் டெய்லியும் தூங்கியிருப்பார், எழுந்திருப்பார். இந்த ப்ராசஸ் அன்றைக்கி நடக்கவே இல்லை. அவர் உணவும் உட்கொள்ளல. அந்த இரவில் வேற பாடியில் தான் பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை, மைண்ட்லேயும் ரொம்ப பிரச்சனை. அப்போஸ்தலர்கள் சற்று எதிர்பார்க்காம பேதுரு செய்த செயல்லாம் பார்க்கும்போது ப்ராஃபஸி கிளியராக இருக்குது, அது அங்கே நிறைவேறுது. பட் இருந்தாலுமே என்னென்னா ஒரு ஆறுதல் அவர் எதிர்பார்த்தார்.
எல்லாரும் போயிடுவாங்கன்னு தெரிஞ்சா கூட கரெக்டாக இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம மறிக்க போகிறோன்னு தெரிஞ்சா கூட நமக்கு மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நமக்குள்ள ஒரு என்ன ஆசை இருக்கும், சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி எல்லாரும் ஓடிடுவாங்கன்னு தெரிஞ்சா கூட ஆண்டவருக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, அவருக்காக ஆறுதல் விசேஷமாக 3 பேர் என்ன பண்ணாருன்னா கூடவே வச்சுருந்தார். பட் அவர்களும் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக எதுவுமே புரிஞ்சுக்கல. இவர் ஒரு ட்ராக்ல இருக்காரு, அப்போஸ்தலர்கள் அவங்க வேற ஒரு உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. மனவேதனை, சரீர வேதனை, இதோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநேக அடிகள், குட்டுகள், இழிவான பேச்சு, முகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காரி துப்புறாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரே நாளில் பல பிரச்சனை வந்தால் எப்படி இருக்குங்க? ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிவியர் ட்ரையலில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனதில்லை, அவருக்கு பழக்கமும் இல்லை. சொல்லப்போனோம் அவர் பிறந்ததுலேருந்து நம்ம யோசிக்கலாமே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் எங்கேயுமே இல்லை. அங்கங்கே ஒரு ஒரு ட்ரையல் வரும். எல்லா சோதனைகளும் ஒரே தருணத்தில் ஒருத்தருக்கு வரும்போது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம யோபுவோடைய சரித்திரம் படித்தோம். குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு சோகத்தோடு போயிடும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்துடுறாங்க, சொத்து போயிடுது, ஆடு மாடுகள் போயிடுது, வீடு போயிடுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நியூஸாக யோபுக்கு வரும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணார்? அதை விட அதிகம் இது. ஏன்னா தேவனுடைய ஒரு டிவைன் பர்பஸ் நிறைவேற்ற வந்த அந்த கடைசி தருணத்தில் உடல் முழுக்கையும் வேதனை, மனசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான நிலைமையில் இல்லை. ஸ்டேபிளான நிலைமையில் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன். அவர் தடுமாறிட்டார், அவர் வந்து மோசமாக யோசிக்க அப்படி இல்லை, இயல்பாக இல்லை. அது அவரே என்ன பண்ணுறாருன்னா ஜபத்தில் வெளிப்படுத்தியும் காமிச்சாருன்னு பார்க்குறோம். ஸோ இதோட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்டனையை பிலாத் என்ன பண்ணுறாருன்னா நிறைவேற்றார். அவர் என்ன பண்ண சிலுவையில் அறையருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதோட அந்த சிலுவை பாரத்தை என்ன பண்ணணும், அடுத்து தண்டனை கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் எங்கே தன்னை வந்து சிலுவையில் அறையிறாங்களோ அது வரைக்கும் அந்த சிலுவை என்ன பண்ணணும், இவர் சுமந்துட்டு போகணும். அதான் பிரதர் எழுதும்போது ஃப்ரம் த மிட் நைட் ப்ரீவியஸ் மிட் நைட்லேருந்து வித்தவுட் ஃபுட்டு ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை, அவர் ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிட்டார், அதாவது அப்படியே சோர்ந்து விழுகிறார் அப்படின்ற விஷயத்தை எழுதுறார். காரணம் என்னென்னா சரீரத்தில் சுத்தமாகவே பலம் இல்லை. ஸோ இந்த தருணத்தில் அந்த வழியாக அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ரோமர்கள், நீ என்ன பண்ண அந்த சிலுவையை சுமன் சொல்லிட்டு சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலுவையை சுமக்க அவரை பலவந்தப்படுத்துகிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, சிலுவையை சுமக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி போகிறார், பின்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த சிலுவையை சுமந்திருக்கார். இன்றைக்கும் அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கான பாடமெல்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் கர்த்தர் இயேசுவுடைய சிலுவை பாதையில் கொஞ்ச நேரம் அவர் பட்ட பாடுகளை நம்ம நினைக்கும் வகையாகவும் அந்த அனுபவங்களை நம்முடைய லைஃப்பில் அவருக்காக நம்ம செய்வதற்கும் தேவன் அநேக தருணங்கள் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வாய்ப்பு கொடுக்குறார். சிலுவையை சுமக்கிறதுனா தெரியும், இந்த சுவிசேஷத்து நிமித்தமாகவும் இந்த அழைப்பில் நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்து நிமித்தமாகவும் நமக்கு வரக்கூடிய பலவிதமான அவமானங்கள் என்ன பண்ணுறோம்னா அது சிலுவை பாரமாக பார்க்குறோம், பாடுகள் என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம். ஸோ சிலுவைனா என்னன்றதை நம்ம ஃப்ரைடே என்ன பண்ணுவோம்னா டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாமே பிரதர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. பட் இங்கே நம்முடைய சகோதரர் அருமையாக எழுதக்கூடிய கருத்துக்கள் என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்கலாம். வாசிங் பிரதர். எப்படி இருப்பினும் எஜமானுக்கு ஊழியம் புரியும் விஷயத்தில் மிகவும் பொறாமைப்படுவதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பையே சீமோன் பெற்றிருந்தார். கண்டிப்பா அப்போஸ்தலர்கள் பின்னாடி இந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? அந்த இடத்துல யோவான் இருந்தாரான்னு நமக்கு தெரியல, பட் இருந்திருக்கணும். பட் இருந்தாலுமே அப்போஸ்தலருக்கு பயங்கரமான ஒரு பேராசையா இருந்திருக்கும். எப்படியாவது நான் என்ன பண்ணியிருந்தேன், பேதுருவெல்லாம் கொஞ்சம் துடிச்சுடிச்சிருப்பார், சரி நான் என்ன பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. ஏன்னா இந்த தாற்பயம் புரிஞ்சிருக்கும், இவர் ரேன்சம் கொடுக்குறார், இவர் நமக்காக மறிக்கிறாருங்கிற சத்தியம் எல்லாம் உள்ள போன பிறகு, பரிசுத்தாவி பெற்ற பிறகு இந்த வாய்ப்புக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏங்கி இருப்பாங்க. யாரோ ஒரு சகோதரன் தூக்கறதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், அதை பெற்றிருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னா சீமோனுக்கு அங்கே கிடைக்குது. அதாவது எஜமானுடைய பாரப்பழுவை பங்கிடுவதில் மாத்திரமல்லாமல் அவருடைய அவமானத்திலும் பங்கடைவதில் மகிழ்ச்சியாய் காணப்படும். பாருங்க, ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. வெறுமனே அந்த சிலுவையும் கூட அந்த ஒரு மரத்தை தூக்குறதுல மட்டும் இல்லை, அவருடைய அவமானத்தில் பங்கு எடுப்பதும் எப்படி காணப்படுதுன்னு அவர் எழுதுறாருன்னா மகிழ்ச்சியாக என்ன பண்ணுது.
இங்கே நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம கூட சில டைம் என்ன பண்ணுறோம், சில டைம் இல்லை அனுதினமும் என்ன பண்ணுறோம், சிலுவையை சுமக்கிறோம். சரி, இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய பாடுகள் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் எடுத்துகிட்டு போன மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், சிலுவையை சுமக்கிறோம் அப்படின்னு நினச்சி நமக்கு வரக்கூடிய பாடுகளை நினச்சி நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடையிறோமா, இல்லை ஏன் இப்படி ஒரு ட்ரபிள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல். நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோம் எல்லாருமே. பட் அந்த பாடுகள் அனுபவிக்கும் போது அதை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கிறோம். இன்றுள்ள கர்த்தருடைய ஜனங்களில் சிலரால் வாஞ்சையாய் பற்றி பிடிக்கப்படும் ஒரு வாய்ப்பை சீமோன் பெற்றிருந்தார். ஸோ இப்போ நம்ம எப்படி ரொம்ப வாஞ்சையாக பிடிச்சுக்கிறோமோ அந்த சிலுவையை சுமக்கிறத, அந்த வாய்ப்பை லிட்டரலாகவே சீமோன் பெற்றிருந்தார். ஆனால் வினோதமாய் சொல்ல வேண்டுமெனில் அந்த வாய்ப்பு இப்பொழுது நம்மிடத்தில் உள்ளது. மற்றும் கர்த்தருடைய சீஷர்களாய் இருப்பவர்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி செல்வதற்குரிய சிலாக்கியத்தில் காணப்படுகின்றனர். ஏனெனில் சிலுவையின் அவமானம் இன்னும் முடிவடையவில்லை. அதாவது இன்னும் அந்த சிலுவையை குறிச்சுதான அந்த அவமானம் இன்னும் என்ன ஆகல, முடியல. அந்த வாய்ப்பு ஸ்டில் இன்னும் இருக்கு. சிரேனே ஊரானாகிய சீமோனை போல இந்த சிலுவை பாதையில கர்த்தர் இயேசுக்கு பின்னாடி அந்த பாரமான சிலுவையை, அவமானத்தை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கர்த்தருடைய பின்னடையாளர்களாகிய நம்ம மத்தியில் என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. அப்படி காணப்படக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு பாக்கியமா எண்ணி இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம்னா போறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஸோ இதை தான் பல வசனங்கள் சகோதரர் கோட் பண்றார். சில முக்கியமான வசனங்கள் மட்டும் படிச்சுக்கலாம். முதல்ல ரோமர் 8:17 வாசிக்கும். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. சரி, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். தெளிவா எழுதுறார். கிறிஸ்துவுடனே கூட நம்ம மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் என்ன ஆகுங்க, அப்படி ஆகும்னு பார்க்குறோம். ஸோ இதே தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க. அவருடனே கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவருடனே கூட என்ன பண்ணப்படுவோம், ஆளுகை செய்யப்படுவோம்னு பார்க்குறோம். அப்போ எப்படி பிரதர் இந்த பாடுகளை நம்ம சிலுவை பாடுகளை பெறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். லிட்ரலா சிலுவை யார் சுமந்தாருன்னா சீமோன் சுமந்தார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரான்னு கேட்டிங்கன்னா நேரடியாக இல்லை, பட் அவர் ஆவிக்குரிய நிலைமையில் என்ன பண்ணுறாருன்னா நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த சிலுவையை சுமப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவருக்காக நாம் நம்முடைய ஜீவனையும் இழக்கணும். அதுக்கு சகோதரர் கொடுக்குற அருமையான வசனம் என்னன்னா, நம்ம யோவானில் படிக்கிறோம் இல்லைங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜீவனை இழப்பதற்கு என்னவா இருக்கிறோங்க, அது கூட படிச்சிடலாம். ஒவ்வொரு வசனம் வரும்போது கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆயிரும், நீங்கள் ஜஸ்ட் மொபைலில் படிச்சிருங்க. வாசிங்க. 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அதாவது அவர் என்ன அன்புன்றதை காமிச்சிட்டார், நாமும் சகோதரருக்காக என்ன கொடுக்கணுன்றாருன்னா ஜீவன் கொடுக்குறார். இது நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். இது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறதுனா, யோவான் 12 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மரியாள் என்ன பண்ணாங்க, பரிமள தைலம் உடைச்சு ஊற்றுனாங்க. அப்படி அவங்க பரிமள தைலம் உடைச்சு ஊத்துற விஷயம் விசேஷமாக பார்த்தீங்கன்னா பாதம் வரைக்கும் வருது. இப்போ மரியாளும் சபை தான். அங்கிருந்த கிறிஸ்து இயேசு தலை மற்றும் சரீரமாகிய சபைக்கு ஒப்புமையாப்படுத்தி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம ஒருவருடைய பாதங்களை நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா கழுவ வந்திருக்கோம். ஸோ இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் என்னன்னா பாதம் கழுவுறது தான். கரெக்டுங்களா? பாடம் பார்த்துட்டோம்ல. ஏன் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்? ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நம்மளால எப்போ இன்னொரு சிஸ்டருடைய அல்லது பிரதருடைய பாதத்தை கழுவ முடியும்? பாதத்தை கழுவுறதுன்னா நீங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளை விட அவங்க ரொம்ப மெயின் எப்போ நம்மளால என்ன முடியும்னா நம்ம ரொம்ப டவுன் டு எர்த்தாக நம்ம என்ன பண்ணணும்னா. ஸோ அதை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்த நமக்கும் இந்த சிலுவைங்கிற அவமான பாத்திரம் அதை எடுத்து மகிழ்ச்சியாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுக்குறார். இதை நல்லா உணர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு இடத்துல அருமையாக அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, அவருடைய சரீரமாகிய சபைக்காக அந்த பாடுகளில் குறைவானதை நான் என்ன பண்ணுறேன். அப்போ பவுலுக்கு எது பாடாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் சபையை குறித்து உண்டான ஒரு
கவலை, சபை நிமித்தமா வந்த பாடுகள், அதை அவர் மென்ஷன் பண்றார். வாசிக்கலாம். கொலோசியர் 1:24. கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இப்ப என்ன எழுதுறார்? ஒரு சபையார பார்த்து எழுதுறார். என்ன எழுதுறார் பாருங்க, நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில். அப்போ பரிசுத்தவானா இருந்த பவுலுக்கு பாடுகள் எங்கிருந்து வந்திருக்குங்க? நம்ம சில டைம் தப்பா புரிஞ்சுப்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம், கசப்புகள் வந்துச்சுன்னா பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எப்படி மனஸ்தாபம் வருது, இவங்களுக்குள்ள எப்படி கசப்பு வருது? இல்ல, இது தேவனே என்ன பண்றாருன்னா சில டைம் என்ன பண்ணுவாரு, அனுமதிப்பார். அதுல நம்முடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு என்ன பண்றாரு தேவன் அங்க சீர்தூக்கி பார்க்கிறார். பவுலுக்கு அங்க ரொம்ப ட்ரபிள் கொடுத்துருக்காங்க. கொலோசியர் அவர் எழுதுறார், உங்கள் நிமித்தமா அந்த சபையை குறித்து உண்டான அந்த பாடுகள்ல சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவத்துல ரொம்ப குறைவானதை நான் என்ன பண்றேன், அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் என்ன பண்றேன்னா நினைக்கிறேன். அப்போ அவர் சீமோன் சிலுவையை தூக்கிட்டு போனது இன்னைக்கு மாபெரும் ஒரு வாய்ப்பா நம்முடைய கண் முன்னாடி என்ன ஆகுதுன்னா அங்க டிராவல் பண்ண. சரி, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தாருன்னு பார்க்கும்போது ஒரு பரிபூர்ண மனுஷனா வந்தார் இல்லைங்களா? இப்போ இந்த பரிபூர்ண மனுஷன்னா என்னன்றதை கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு பரிபூர்ண மனுஷன் எப்படி இருப்பார்? நிறையா கேட்டிருக்கோம். எல்லா விஷயமே அவருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஒரு ஸ்மெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? நம்மனால ஒரு வாசனையை நுகர்றதை காட்டிலும் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1% அதை நுகர்றோம்னா அவருக்கு 10% அல்லது 100% இருக்கும். இதை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்குறோம். இப்போ நாம் இருக்கிறோம், சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நம்முடைய கண் பார்வைக்கும் நம்முடைய நுகர்தலுக்கும் ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்த விட வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கிராஃப் எப்படி இருக்குன்னா கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. நம்ம கிராஃப் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. அதனால நம்மளால நுகர்தலோ பார்க்குறதோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது. ரொம்ப வயசாக என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணு கூட என்ன ஆகாது. அப்போ இங்கே பரிபூர்ண மனுஷன் அவருக்கு வயசே ஆகாது. அவருடைய கிராஃப் எப்படி தெரியுங்களா இருக்கும், இப்படியே மேலே தான் போகும், அந்த கிராஃப் கீழே இறங்காது. அப்போ அவர் மறிக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, பிளட் என்ன ஆகணும், வெளில போகணும். அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷனா நம்முடைய ஆண்டவர் வந்தார். இதை வந்து எபிரேயர்ல அருமையா நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு பிரேயர்ல கூட சகோதரர் என்ன பண்ணாருன்னு அந்த வசனத்தை மென்ஷன் பண்ண வாசிக்கலாம். எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னா பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவர் பாவியா? நம்முடைய ஆண்டவர் பாவியா? பாவம் அறியாத அவரை பாவியாக்குனாரா தேவன்? அப்படி சொன்னோம்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்ல முடியாது. தெளிவா வசனம் இருக்கு. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு என்ன பண்ணாரு, விலகினவரும் வானங்களில் என்ன பண்ணாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டரா ஒரு பரிபூர்ண மனுஷனா இந்த பூமியில் என்ன பண்ணாருன்னா அந்த ஈடுபலி என்ன பண்ணாருன்னா கொடுக்க வந்தார். அப்போ அந்த பரிபூர்ண மனுஷனுடைய தன்மையை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சராசரி நம்மள மாதிரி தான், பட் நமக்கு இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸை விட ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கார் சகோதரர். இந்த விளக்கங்கள் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா ஒரு பரிபூர்ண மனுஷன்னா நம்ம வேற மாதிரியெல்லாம் யோசிச்சிடக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக்கான உடம்பு, ஒரு முரட்டுத்தனமான சுபாவம், ஒரு மிருகத்தன்மை கொண்டவரை போல அப்படியெல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை கிடையாது. ரொம்ப எக்ஸாக்டா ஆதாமுக்கு இணைய என்ன பண்ணாருன்னா அவர் வரார். இவருடைய பரிசுத்தத்துடைய தன்மை இன்னும் விளங்க பண்ணுவதற்காக ரொம்ப மென்மையானவராக இருந்திருக்கார் அவர். இது எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஊழிய நாட்களில் சில பேர் சுகமாயிருவாங்க அவர் செய்த அற்புதத்தில். ஒருத்தர் சுகமானார்னா அடுத்த ஒரு சிட்டியே என்ன ஆகும், ஃபாலோ பண்ணி வரும். ஏன்? அவங்களுக்கு அந்த சரீரத்தில் என்ன பண்ணும், அவங்க பலவீனம் நீங்கணும்ட்டு. அப்படி நிறைய சம்பவங்கள் நம்ம வேதாமத்தில் வாசிக்கிறோம். ஒரு முறை ஒரு ஸ்திரீ வந்து அவரை தொடல, அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க, ஓரத்தை தொடும்போது அவர் சொல்கிறார், என்னிடத்துல இந்த வல்லமை புறப்படுறதை நான் என்ன பண்ணுறேன், உணர்றேன். யார் என்ன தொட்டது?
அப்போ ஒவ்வொரு முறையும் இவர் ஒவ்வொருத்தங்களை குணமாக்கும் போது தனக்குள்ள வச்சிருந்த அந்த ஜீவ உரிமை இருக்கு இல்லைங்களா, பிரதர் பயன்படுத்துற தமிழ் வார்த்தை என்னன்னா அந்த உயிர் சாரம். அந்த உயிர் சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, இவர் செலவிட்டு இருக்கிறார் அந்த உயிரை. இதோட எக்ஸ்ட்ரீம் தான் வந்து சிலுவை. பட் இங்கேயே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர் சாரத்தை நிறைய இடங்கள்ல அற்புதங்கள் என்ன பண்றாருன்னா அவர் பண்ணி அந்த உயிர், அந்த ஒரு ஜீவ விஷயத்தை என்ன பண்றாருன்னா ஷேர் பண்ணிட்டே வர்றார். ஒரு வசனம் படிக்கலாம், லூக்கா 6:19. லூக்கா 6:19. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். சோ வசனம் பார்க்கிறோம், அவரிடத்திலிருந்து வல்லமை என்ன பண்ணுது. ஸோ இந்த வல்லமை என்னன்னா நாட் ஓன்லி பரிசுத்தாவி மட்டும் இல்லை, இவருடைய உயிர் சாரம் அப்படிங்கக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு அநேகர் என்ன பண்ணுறாருன்னா குணப்படுத்துறார். இதன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பின்பற்றி வந்தாங்க. இப்போ நேரம் நம்ம அந்த எங்கே விட்டோமோ அங்கே வரலாம். சிலுவையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா போகிறார். ஒரு பரிசுத்தர் மாசு மறு இல்லாதவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்பவும் சரீரத்தில் ரொம்ப சோர்ந்து போய் பயங்கரமான வேதனையில் அந்த சிலுவை பாரத்தை தூக்கிட்டு போகும்போது அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, இந்த காட்சியை பார்த்து பயங்கரமாக அழுகிறாங்க. அப்படி அழுகக்கூடிய ஸ்திரீகளை பார்த்து அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எனக்காக வராதீங்க. வாசிக்கலாம், லூக்கா 23:28. லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ரொம்ப தெளிவாக சொல்றார், எருசலேமின் குமாரத்திகளே நீங்க என்ன பண்ணாதீங்க. ஸோ நம்ம மெமோரியல் அப்ளிகேஷன்ல கூட பார்க்குறோம், இங்கே கூட அநேக தருணங்கள்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற மாதிரி படங்கள் போட்டால் நம்ம இருதயம் என்ன ஆயிரும், அப்படியே பயங்கரமாக ஃபீலிங்குள்ளே வந்துடும். ஆப்வியஸ்லி ஃபீலிங் இருக்கணும், நம்ம அழுகலாம், தப்பு இல்லை. அந்த அழுகை எப்படி போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன அழைப்புக்காக வந்திருக்கிறோம், நம்ம நிலைமை என்ன இருக்குது, இதே நிலைமை நீடிச்சா நம்ம சபை ஆவோமா, இல்லை திரள் கூட்டம் ஆகுமா, இல்லை 2ஆம் மரணத்துக்கு போக போகிறோமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இல்லாமல் வெறுமனே ஒரு எமோஷன்ஸை மட்டும் காமிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார். அதனால தான் இந்த ஸ்திரீகள் அழும்போது கூட அவருக்கு ப்ராஃபஸி ஞாபகம் வருது. ஒரு வாரம் முன்னாடி தான் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகளின் கீழே சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எவ்வளோ முறை என்ன பண்ணேன், உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கு தான் என்ன இல்லை, அந்த ஹார்ட்டு இல்லை, ஏதோ உங்கள் வீடு என்ன ஆயிரும், பாலாக்கி விடப்படும்னார். ஏன் பாலாக்கி விடப்படும் சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிலாத்துக்கிட்ட இவங்களாவே பனிஷ்மெண்ட்டை கேட்டு வாங்கினாங்க. இந்த ரத்தப்பலி நீங்க யார் மேலேயும் சுமத்த வேணாம், அந்த ரத்தப்பலியை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் ரிப்பீட் பண்ணுறாரு, உங்கள் எனக்காக இல்லாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைக்காகவும் அழுங்குன்றார். ஸோ என்ன சொன்னாங்க, வாசிக்கலாம், மத்தேயு 27:25. மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே இயேசு கிறிஸ்து சாகணும்னு எல்லாரும் விரும்பினாங்க. அதாவது அங்கே கூடியிருந்த ஜனங்கள்லாம் அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுயநலமான காரியத்துக்காக ஏரோது விரும்பினார். ஏரோது எப்போ வந்து விரும்பினாருன்னா, நான் பேச சொல்லி அவர் என்ன பண்ணல, பேசலங்கும் போது அவர் ஒரு பர்சனலான ஒரு வெஞ்சன்ஸ். பிலாத்து வேண்டா வெறுப்பா பொசிஷன் போயிடும், வேண்டா வெறுப்பா என்ன பண்ணாருன்னா அனுமதிச்சார். பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், சதுசேயர்கள் இவங்களுக்கு என்னன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸ் அவர் மேலே இருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து தேவனுடைய குமாரன் சொல்றான்னு சொல்லிட்டு. ஆனா யார் இவர் சாகணும்னு விரும்பினாங்க, ஆனா யார் இந்த பழியை ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்கன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்க என்ன பண்ணல, ஏத்துக்கல. நேரா பிலாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. பிலாத்து என்ன சொல்றாருன்னா, இல்லை நியாயப்பிரமாணத்தில் உங்களுக்கே சட்டம் தான் இருக்கும், இவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்களே எதை பார்த்து செஞ்சுருங்க. இல்லை எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் சட்டம் இல்லை, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே இந்த காயின் அப்படியே இந்த ரத்தப்பலிங்கிற விஷயம் சுற்றி ஏரோதுகிட்ட போகுது, பிலாத்துக்கிட்ட போகுது. யாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. பிலாத்து வெளியே வந்து கரங்களை என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார், இவர் மேலே நான் எந்த குற்றத்தையும் என்ன பண்ணல, இந்த ரத்தப்பலிக்கு நான் என்ன பண்ணல பார்த்துறேன். உடனே இந்த ஜனங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான், இதை நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம்னு சொல்லி சொன்ன விஷயம் தான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நினைவு கூறாரு கொஞ்சம் நேரத்திலேயே.
உங்கள் மேலும் உங்கள், ஏன்னா ப்ராஃபஸி ரொம்ப தெளிவாக இருக்கு. AD 70 கிபி 70 இந்த இஸ்ரேல் தேசம் சுக்கு நூறாக போக போகுது, ஒன்றும் இல்லாமல் போக போகுது. அப்போ நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அங்கே இருப்பாங்க இல்லைங்களா? அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமையை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போவே முடிஞ்சா மனம் திருந்திருக்கு, ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. எனக்காகலாம் நீங்கள் என்ன ஆகுதுங்க, நான் வந்த தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுறேன், நிறைவேற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்ரி இயர் மெமோரியல் நமக்கு இருக்கு. கிருபையா இந்த வருஷம் அனுசரிக்க தேவன் என்ன பண்ணுறாரு, கிருபை கொடுப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். எமோஷன்ஸ் இருக்கலாம், கிறிஸ்து இயேசு நமக்காக மரிச்சார், அந்த ஃபீலிங் இருக்கலாம். பட் அதுக்கு ஈக்குவலாக எந்த ஃபீலிங்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னுடைய நிலைமை இந்த அழைப்புக்குள்ள எப்படி போயிட்டுருக்கு. அங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம், லிட்டரலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீலிங் யாருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த பலியின் புண்ணியத்தை, இந்த ப்ராஃபஸி நமக்கு தெரியும். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 70 வார தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்குறோம். இந்த 70 வார தீர்க்க தரிசனத்துடைய நிறைவு தான் அங்கே கம்ப்ளீட்டாக அவங்க டெஸ்ட்ராய் ஆகிற விஷயம் நம்ம பார்க்கணும். சிலுவையை சுமந்துட்டு போகிறார், இறுதியாக கொல்கதாக்கு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். எப்படி அவர் சிலுவையில் வந்து அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கூட சகோதரர் எழுதும்போது ரொம்ப அருமையாக எழுதுறார். முதல்ல அந்த சிலுவை என்ன பண்ணியிருக்கணும்னா தரையில் கிடத்தி இருக்கணும். அதன் மேலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் வந்து படுக்க வச்சு அவருடைய கரங்கள் 2 என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த சிலுவைக்கு நேராகவும் பாதத்தை 2 என்ன பண்ணணும் சேர்த்து வச்சு ஆணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு ஆணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க. பயங்கரமான பெயின். நல்லா யோசிக்கலாம், உணவு எடுக்கல, தண்ணி குடிக்கல, நம்மளால சும்மா ஒரு அரை நாள் உட்காருங்கன்னா கூட முடியாது. இந்த ரெண்டுமே நடக்கலை, தூங்கலை அப்படின்னா சும்மா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. சிவியர் பெயினில் ஆணி அடிக்கிறாங்க. ஆல்ரெடி உடம்பெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா காயம். இதில் எக்ஸ்ட்ரீம் பெயின் என்னென்னா, அந்த சிலுவைக்கு ஒரு சாக்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சிலுவை மரம் வந்து குழி நோண்டி என்ன ஆகணும், குழிக்குள்ளே நிறுத்தணும். நம்ம டேபர்நாக்கில் சாக்கெட்ஸை நம்ம படிச்சிருப்போம். அது ஒரு துவாரம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அந்த சிலுவை நிறுத்தணும். அப்படி அந்த சரீரத்தை தூக்கி அந்த துவாரத்தில் நிறுத்தும் போது சரீரம் ஒரு ஷேக் ஆயிருக்கும் இல்லையா? ஷேக் ஆனால் சரீரம் ஆகாது. காரணம் கையும் காலம் என்ன இருக்கு, ஸ்ட்ராங்காக ஆணியில் ஏறி இருக்கு. ஷேக் ஆகிறதுக்கும் வழி இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த ஹோல்குள்ளே அந்த சிலுவையை அவங்க அப்படி நிறுத்தும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின், வெளியவே சொல்ல முடியாத பயங்கரமான ஒரு வேதனை இருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றான். இந்த பெயினில் அவர் தொடர்ந்து நீடிக்கிறார். 6 மணி நேரம் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் இருக்கார். இதை அறியாமல் அந்த வழியில் போகக்கூடிய அநேக ஜனங்கள் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பரியாசம் பண்ணுறாங்க. என்ன பரியாசம், பர்டிகுலராக ஏன் பரியாசம் பண்ணுறாங்கன்னா, அவர் சிலுவை மேலே ஒரு வாசகம் எழுதினாங்க அப்படின்னு நம்ம யோவானில் படிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா. ஸோ சகோதரர் குறிப்பிடும்போது அருமையாக குறிப்பிட்டார். 3 மொழிகளில் இந்த வாசகம் அங்கே எழுதப்பட்டிருந்துச்சான். ஒன்று கிரேக்க மொழி, இன்னொன்று எபிரேய மொழி, இன்னொன்று லத்தீன். இந்த 3 மொழியிலையும் இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும் போது அந்த வழியாக நடந்து போகிறவர்கள்லாம் இதை வந்து பார்த்து எப்படி பரியாசம் பண்ணுறாங்கன்னா, நீ யூதருக்கு ராஜான்னு சொன்ன, யூதருடைய ராஜாவுடைய நிலைமையை பார்த்தியா, நீ தான் தேவனுடைய குமாரன் சொன்ன, இப்போ உன்னையே உன்னால் என்ன பண்ணிக்க முடியல, காத்து கொள்ள முடியலன்னு சொல்லி ஏளனம் பண்ணி அவர்கள் தலையை துலுக்கி உதட்ட என்ன பண்ணுறாங்கன்னா பிதுக்கிறோம். இது வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம வசனமாக படிக்கும்போது ஃபீலிங் இருக்காது. நம்ம ஒரு சிவியர் பெயினில் இருக்கும்போது யாராவது வந்து தொணன்னு பேசுனா நமக்கு எப்படி இருக்கும், சும்மா அதுவே தாங்க முடியாது. யாராவது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பேசினா அப்படி இருக்கும். அதாவது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாத்தான் நிறைய டெம்டேஷன் கொண்டு வரான் நம்முடைய ஆண்டவருக்கு. ஜனங்கள் மூலமாக பேசுகிறான், நீர் தேவனுடைய குமாரனை. ஆனால் என்ன பண்ணுங்க, எந்த டெம்டேஷன்லையும் இயேசு கிறிஸ்து அவர் தடுமாறவே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கார். எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசினார். இது பேசக்கூடாத டைம் தெரிஞ்சனால பேசவே இல்லை, அமைதி என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் இருக்கார். ஸோ இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம், இந்த ப்ராஃபஸி வந்து ஏசாயா 53 ஃபுல்லாக இருக்குது. ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53 12. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து
அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். சோ தெளிவா எழுதுறார். அவர் தம்முடைய ஆத்மாவை என்ன பண்றார்? அப்ப அவர் அக்கிரமக்காரரில் ஒருவனாக, நம்ம பாடம் பார்த்தோம், 2 கல்வருக்கு நடுவுல அவரை நிறுத்தினதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன பண்றார். வசனம் அருமையா இருக்கு. அநேகருடைய பாவத்தை தாமே என்ன பண்ணார். அப்ப இயேசு கிறிஸ்து பாவி ஆனாருன்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? இயேசு கிறிஸ்து பாவத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா கரெக்டா இருக்கும்? அப்ப என்னன்னா அநேகருடைய பாவத்தை அவர் என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்றார். எப்படி? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மிருகத்தின் மீது பாவம் என்ன பண்ணுது, சுமத்தப்படுற கன்சிடர் பண்றார் தேவன். ஆனா லிட்டரலா அந்த மிருகம் என்ன பண்ணல, பாவம் செய்யல. இங்க அதே தான் தாமாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னா அவரு மரிக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி மோசமா ஒரு கோரமான நிலைமையில சிலுவையில வேதனைப்பட்டிருக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம அவருக்கு ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் என்ன ஆகுறாங்கன்னா சிலுவைக்கு முன்பாக என்ன பண்றாங்கன்னா நிற்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகதலேனா மரியாள், அப்புறம் இயேசுவின் தாயாக மரியாள், கிளியோப்பா மரியாள், அப்புறம் பின்னாடி யோவான். ஸோ அதை கூட நம்ம படிக்கலாம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு. யோவான் 19:25. யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையொப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஸோ 3 மரியாள் விசேஷமா என்ன பண்றாங்கன்னா நிற்கிறாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா மத்திய 27:56 தெளிவா இருக்கு. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும். அதாவது இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இந்த இடத்துல பிரதர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் ஒன்று எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா இவங்கனால என்ன பண்ண முடியலன்னா இவங்க நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துவோட நிலைமை என்னன்னு தெரியும், ரொம்ப பரிபூர்ணர்னு தெரியும். ஆனா பயங்கர வேதனை போறாரு. இவருக்கு பவர் இருக்குன்னு தெரியும். பவர் இருக்கா? கெத்செமனேல ஒரு வார்த்தையை சொல்றார், நான் இப்போ கான்ஃபிடன்ட் இல்லாமலாம் பேசவே முடியாது. இப்போ நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். 12 லேகியோனுக்கு மேல ரொம்ப தெளிவா என்ன பண்றாருன்னா அவரு தேவன் மேல விசுவாசம் வச்சிருந்தார். காற்றையும் கதடையும் என்ன பண்ணாருன்னா அதட்டினார். கடல் மேல நடந்து வந்தார். இதெல்லாம் பார்த்தும் கேள்விப்பட்டும் இருந்த அநேகர் அவர் கூட நிக்கிறாங்க. ஆனா இவங்கனால என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ஏன் இந்த ஒரு கோர மரணம் இப்போ இவருக்கு நிகழுது? இவர் அவ்வளோ வல்லமை பெற்றிருந்தாரே, தேவனுடைய குமாரனாச்சே, பரிபூர்ணராச்சே, மாசு மறு அற்றவராச்சே, பட் இவர்னால ஏன் அப்படின்னு சொல்லி இவருக்காக வாதாடவும் முடியலங்க. அல்லது இவராது ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற இதுல ஒரு தெளிவற்ற ஒரு சிந்தனையில என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு மைண்ட் செட்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா சிலுவை முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ இந்த வரைய சகோதரி எழுதிட்டு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவர் எழுதுறார். அதை நான் வாசிக்கிறேன். இங்க நான் பேப்பர்ல இருக்கு, நான் வாசிக்கிறேன். சகோதரர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இன்று வரையில் உள்ள பின்னடியார்களின் விஷயத்தில் இப்படியாகவே சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம லைஃப்ல கூட சில டைம்ல இந்த மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலையை தான் தேவன் என்ன பண்றாருன்னா சில தருணங்கள் என்ன பண்றாருன்னா அனுமதிக்கிறார். அது எப்படி அப்படின்றாருன்னா அவ்வப்போது புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர்புடையதாய் சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா நடைபெறுகின்றது. தம்முடைய ஜனங்கள் பாடு அனுபவிக்கும்படி சிலவற்றை கர்த்தர் என்ன பண்றார், நம்ம பாடு நிறைய அனுபவிக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு அனுமதிக்கிறார். மற்றும் இம்மாதிரியான தருணங்களில் அவருடைய பின்னடியார்கள் அமைதி மாத்திரமே காக்க வேண்டிய கட்டாயத்திற்கு என்ன பண்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் ட்ரையல் நமக்குள்ள போயிட்டு இருக்கோம், நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, நம்மளால வாயை திறந்து ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நம்ம காமிக்க வேண்டிய ஒரே செயல் என்ன அப்படின்றாருன்னா அமைதி. இதை யார் காமிக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவும் காமிக்கிறாரு. இங்க மரியாள் மற்ற சீஷர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, யோவான்லாம் இருந்தாங்க, அவங்களால எதுவுமே பேசவே முடியல. இந்த மாதிரி சில வினோதமான சூழ்நிலைகளையும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவார்னா அனுமதிப்பார். இந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய இருதயம் தேவனை மாத்திரம் சார்ந்து அங்க அமைதி காக்கக்கூடிய ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருப்பதற்கு தான் நம்முடைய இருதயம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அங்க காணப்படும். இவ்வளோ பெயின்லையும் அந்த எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து நீங்க எனக்காக அழாதீங்கன்னு சொன்னார் இல்லைங்களா,
அந்த இடத்துல பிரதர் ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்றாரு. எப்படி ஒருத்தரால முடியும்? தனக்கு பயங்கர பெயின். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஆக்சிடென்ட், கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கு. நம்மளை விசாரிக்க ஒரு பிரதர் சிஸ்டர் வராங்க. எடுத்தோடனே பிரதர் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களான்னு நம்ம கேட்போமா? அவங்கள கேட்கவே முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளை பற்றின எண்ணங்களே ஓடும். நமக்கு அடிபட்டிருக்கு, நமக்கு ரத்தம் வருது, நம்ம சாக கிடக்கிறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளை சுற்றி ஓடும்போது என்னதான் நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம பார்க்க வந்தால் கூட எடுத்தோடனே நம்மளால் அந்த சிந்தனை நம்ம மைண்ட் என்ன ஆகாது, இருதயம் நினச்சா கூட உடனே என்ன ஆகாது, போகாது. அவ்வளோ சிவியர் பெயின்லேயும் எருசலேம் குமார்த்திகிட்ட சொல்கிறார், நீங்கள் எனக்காக என்ன பண்ணாதீங்க. அப்போ சிந்தனையில் ரொம்ப தெளிவுள்ளவராக அங்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காணப்பட்டிருக்கார். அதை மீண்டும் ஒரு முறை சிலுவையில் தன் கூட இருந்த 2 கல்வர்கள் மத்தியில் என்ன பண்ணார்னா காமிச்சார். இதில் பிரதர் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறார். ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வனுக்கு அந்த பரதீசி என்ன பண்ணுச்சுன்னா வாக்களிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதுறார். ஸோ அதில் பிரதர் கொடுக்கக்கூடிய பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா, இவர் மறிக்க போறார் இன்னைக்கு எப்படி இவர் என் கூட பரதேசியில் இருப்பாருன்னு சொல்ல முடியும்? இது ஒரு கமா ப்ராப்ளம். இதை நம்ம கல்வர்கள் சப்ஜெக்டில் கூட பார்த்தோம். வெரிலி என்ன சொல்றது, வெரிலி ஐ சே அன்டு யூ டுடே, அதாவது டுடேக்கு அப்புறம் தான் கமா, டுடேக்கு முன்னாடி கமா வராது. இன்றைக்கே நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னோட கூட என்ன பண்ணுவேன். இந்த விளக்கத்தை பிரதர் டீட்டெயிலாக எழுதிட்டு இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன அடிஷனல் பண்ணுறாருன்னா, இந்த கல்வனுக்கு ஒரு லிட்டரலான நிருபமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தெரிஞ்சிருக்கார். ஒரு கல்வனுக்கு என்ன ஃபீலிங் வந்திருக்குன்னா, நம்ம சாக போகிறோம், நம்ம பண்ண தப்புக்கு நம்ம மரணம் என்ன ஆகிட்டு இருக்கு, நெருங்கிட்டு இருக்குங்கிற ஒரு உணர்வு வந்தோன்னே இவரை பார்க்குறான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, யார் என்ன பண்ணாலும் வாங்கிக்கிறாரு. இவர் எந்த தவறும் என்ன பண்ணாமல் இருக்காரு. இதை பார்க்கும்போது அவன் மைண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட பேசு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன பண்ணிக்கங்க நினச்சிக்கோ. அப்போ கூட ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அவர் கான்ஃபிடண்ட்டை இழந்துட்டாருன்னு எங்கேயுமே சொல்லவே முடியாது. அவர் ஒன்றும் மறிக்கல, நான் கொடுக்குற பலி சரியான பலியா அப்படிங்கிற எண்ணம் கெட்சமனையில் அவருக்கு ஒரு முறை தோணுதான் நம்ம கவனிக்கிறோம். அதில் கூட ரொம்ப தெளிவாக அவர் என்ன பார்க்குறாருன்னா, என்னால் தேவனுக்கு ஏதாவது தேவ தூஷணம்ன்ற பாயிண்ட் வந்துருமா, அந்த பாத்திரத்தை தான் அவர் கேட்குறாரே தவிர அவர் மரணத்தை பார்த்து பயப்படலை, அவர் வலி வேதனை பார்த்து என்ன பண்ணல, பயப்படலை. 3 முறை தேவன்கிட்ட என்ன பண்ணுறார், போய் ப்ரேயர் பண்ணார். தேவன் பேசினாரானா பல இடத்துல பேசினார். எப்படி பேசினார்? ஒரு தூதன் அனுப்பிச்சார், தேற்றினார். என்ன சொல்லியிருப்பார் தூதன்? தேவன் அனுமதி இல்லாமல் தூதன் வந்திருக்க முடியாதுல்ல. என்ன சொல்லியிருப்பார் தூதன்? என்ன வார்த்தை தெரியுங்களா சொல்லியிருப்பாரு? நீங்க சரியா பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, சரியா பண்ணுங்க அப்படின்னு. இது நம்ம பிரதர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன பாயிண்ட் தான். அப்படி போல்டா அப்படி வரார். யாரை நீங்க தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார். நசரேயனாகிய இயேசுன்னு அப்படியே 3 பேர் என்ன ஆகுறாங்க, கீழே விழுறாங்க. எப்படி இந்த பவர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட், ஒரு கான்ஃபிடன்ட்ல என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை அணுகிறார். இங்கேயும் அதே கான்ஃபிடன்ட்ல பேசுறார். கல்வன்ட்டு என்ன சொல்றார், நான் செத்து 3ஆம் நாள்ல உயிர்த்தல போறேன், பட் இன்னைக்கே நான் உனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீ என்னோட கூட அந்த நாள் என்ன பண்ணுவ அப்படின்னா. இவர் மறிச்சு உயிர் தெழுவாராங்கிற டவுட்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா தேவன் அங்கங்க சில சிம்பிள்ஸ்ல பேசுறார், ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறார். நான் மறிச்சு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்து ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன், அந்த ஏதேன் தோட்டமாகிய சிங்கார தோட்டத்துல நீ இருப்பப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்குறாரு. இது நம்ம வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸோ தேவன் யாரை முன்குறிச்சாரோ, விசேஷமா இந்த வாய்ப்பு யாருக்கு அப்படின்றாருன்னா 144,000 அப்படின்னு. அந்த கல்வனுக்கு வாக்களிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றார், ஒரு டைம் வரைக்கும் பரிசுத்த ஆவிங்கிற விஷயம் என்ன பண்ணல, முழுமையாக கொடுக்கப்படல. அப்ப இந்த அழைப்பு எப்பதான் எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் காலிங்கா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே நாள்ல தான். அப்ப இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடியே கல்வன் என்ன ஆயிடுறாரு,
மறிச்சிடுறார். அப்ப அவருக்கு எதை பத்தி பேசுறார் அப்படின்னு எழுதும்போது அவர் தெளிவா சொல்றார், பரிசுத்த ஆவி கிடைச்சு ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் எந்த வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோக மேன்மை. அந்த வசனம் மட்டும் படிச்சிடலாம் பிரதர். யோவான் 7:39. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஸோ ரொம்ப தெளிவா சொல்றார், பரிசுத்த ஆவி என்ன பண்ணல, முழுமையா அருளப்படல. அங்க பார்ஷியலா கிடைச்சதை குறித்து நம்ம படிச்சிருக்கோம் வேத வசனத்துல. பட் இங்க என்ன மென்ஷன் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி மறிச்சார்ல இதே மாதிரி இன்னொருத்தர் யோவான் ஸ்நானகன், அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாருன்னு தேவன் வச்சிருக்காரு இல்லையா, அந்த வாய்ப்புல அந்த ராஜ்யத்துல பூமிக்குரிய ஒரு மனுஷனாக கல்வன் வருவான். இது நமக்கு பேசிக் பாயிண்டா இருக்கு. ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். பட் பிரதர் இந்த இடத்துல ஆணித்தனமா அந்த பாயிண்ட் என்ன பண்றாருன்னா செஸ் பண்றார். யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும்போது கூட ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்ல இருக்கிறதுலே பெஸ்ட் யோவான் ஸ்நானகன். பட் பரலோகத்துல இருக்கக்கூடிய நிலைமையை கம்பேர் பண்ணும்போது பரலோகத்துல யார் ரொம்ப லீஸ்டோ சிறியவங்களோ அவங்க இவரை விட எப்படி பெருசு. அப்ப யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடியே மறிச்சு அவர் ஒரு நிலைமையை வாங்குறார், பூமிக்குரிய நிலைமை. அந்த பூமிக்குரிய நிலைமையில அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த ஒரு ஏதேன் தோட்டமாகிய அந்த ஒரு சூழ்நிலையில தான் யார் வருவான்னு அங்க கன்ஃபார்ம் கொடுக்குறாருன்னா அந்த கல்வனை குறித்து கூட நம்ம பார்க்குறோம். எதுவுமே பேசாம ஒரு மனுஷன் அங்க என்ன ஆகுறாரு, இன்ஸ்பயர் ஆகிறார். இயேசு கிறிஸ்து பேசாம ஒரு நிருபமா என்ன ஆகுறாருன்னா அவரு முன்னாடி என்ன பண்றாருன்னா நிக்கிறார். அதை பார்த்து மனம் மாறிதான் அப்படி ஒரு வார்த்தை என்ன பண்றாருன்னா அந்த கல்வன் சொல்றாப்புல. இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவி தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். சோ அப்ப நம்ம பார்க்கிறோம், கல்வனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம். பட் அவருக்கு சொந்தமானவர்களாகிய திருச்சபையின் பிள்ளைகள் நாம பரலோக மகிமையை அடைய போறோன்றதுக்கு எது விட்னஸ்னா தேவனுடைய. இது நிறைய இடங்கள்ல அவர் சொல்றாரு. ஒரு வசனம் நம்ம படிக்க வேணாம், ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இங்கேயும் அதே தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பரதேசியை குறித்து தான் பேசுறார், ஏதேன் தோட்டத்தை பத்தி. பட் பேசும்போது கூட அவர் அருமையா சொல்றாரு, இது ஒரு ஆவிக்குரிய விஷயம், சபைக்கு அழியாம என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்கறது குறித்து பேசுறாரு. இப்போ நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மாபெரும் அழைப்புக்குள்ள இப்போ நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ஆவி என்ன இருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. ஆவியில் என்ன பண்றோம்னா வழி நடத்தப்படுறோம். ஆனால் அநேக முறை நம்ம என்ன பண்றோம், தவறுறோம். அதுல எந்த மாற்று கருத்து. இப்போ இந்த ஆவி, இந்த தேவனுடைய வழி நடத்துதல் இந்த ஹால்குள்ள இல்லாம வெளியே இருக்கிறாங்க பாருங்க உலக ஜனங்கள், அவங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கும். ஏன் டெய்லி மீட்டிங் போறோன்றதே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படின்னா அவர்களால புரிஞ்சு கொள்ள முடியல. காரணம் என்ன, இது எல்லா நாளும் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ரான்சம் கொடுக்கும்போது 11 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு தருணம் வருது, தேவனுடைய ஆவி அவர்கள் பெறாங்க. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு அவங்க லைஃப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. பேதுரு, பவுல் யாருமே மரணத்துக்காக என்ன பண்ணல, பயப்படல. அப்ப அதே தான் இப்ப நாம் எடுத்துக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பட் இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம அதை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு புரியலேங்கிறது நமக்கு தெரியுது. பட் நாம எந்த அளவுக்கு இந்த அழைப்பை மேன்மையை புரிஞ்சிருக்கிறோம். எவ்ரி இயர் இதை எடுத்தே ஆகணுமே பிரதர், கட்டாயமாச்சே. இந்த கடைசி வார கிளாஸ்க்கு என்ன ஆகணும், வந்தே ஆகணும். வரலின்னா கடவுள் குத்தம் என்ன ஆயிரும். அந்த மாதிரி ஒரு எண்ணமா இல்லை, அந்த ஈடுபலியின் புண்ணியம் விசேஷமா அவர் நமக்காக கொடுத்த அந்த சரீரம் ரத்தம்ங்கிற விஷயம் எவ்வளோ மேன்மை. அந்த மேன்மையான ஸ்லாக்கியை இன்னைக்கு யாருக்குமே கொடுக்காம நமக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பந்தியை அனுசரிச்ச பிறகு நம்ம லைஃப் எந்த அளவுக்கு மேல நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு சின்சியர் ஹார்ட்டோட தான் அந்த பந்தியில் என்ன பண்ண சொல்றாருன்னா கை வைக்க சொல்ற. கடைசியா அவர் இந்த சிலுவையில ஏற்றப்பட்ட பிறகு கூட அங்கிருந்த கல்வர்கள், சரி மன்னிக்கவும், அங்கிருந்த போர் சேவர்கள் 4 பேர் அவருக்காகவே இருந்தாங்க. இந்த 4 பேர் தான் சிலுவையில் அங்க நட்டி வச்சது. அவருடைய ட்ரெஸ் ரொம்ப வசீகரிக்கத்தக்கதா ரொம்ப அருமையான ஒரு ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு. அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க 4 பேர் சீட்டு
போட்டிருக்காங்கன்றாரு. ஆனால் சகோதரர் அருமையாக எழுதுறாரு, அந்த சீட்டு நம்ம பேரில் என்ன இருக்கு இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவுடைய ரேன்சம்ங்கிற விஷயம் யாருக்குமே என்ன ஆகல, புரியல. அவர் போட்டிருந்த நீதியின் வஸ்திரம், கரைபடாத அந்த வஸ்திரம் இன்னைக்கு யாருக்கும் கிடைக்கல. இன்னைக்கு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, யாரெல்லாம் அவருக்குள்ள தேவன் கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கோமோ அந்த கிறிஸ்து என்னும் நீதியின் வஸ்திரம் என்ன இருக்கு, நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த நீதியுள்ள வஸ்திரம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குன்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? பிரதர், நான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் பிரதர் அப்படின்றத நமக்கு நாமளே எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? எப்படி கன்ஃபார்ம்? அவருக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதா? அது ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸா பார்க்கலாம். அவர் பாரமான சிலுவையை சுமந்துட்டு போனார், தான் செய்யாத தவறுக்கு என்ன பண்ணார்? மற்றவர்களுக்காக ஜீவன் கொடுக்கிற ஒரு மேன்மையான ஒரு லைஃப் என்ன பண்ணார்? வாழ்ந்தார். இப்ப இதே விஷயம் நமக்குள்ள உடன் சகோதரனுக்கும் சகோதரிக்காகவும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய மைண்டு. அடுத்து அந்த பாரமான சிலுவைன்னு சொல்லக்கூடிய அவமான சின்னத்தை தினந்தோறும் சுமப்பவர்களாக நம்ம காணப்பட்டோம்னா, நாம் அந்த ட்ரெஸ் என்ன பண்றோம்? ஒவ்வொரு டைம் நமக்கு பாடு வரும்போதும் அந்த பாடுகளால இந்த பழைய மனுஷன் என்ன ஆகுறான்? செத்து விழுறான். தேவன் விரும்புகிற புது சிருஷ்டி என்ன ஆகுதுன்னா அப்படியே நெய்யப்படுது. இதை நம்ம சங்கீதத்தில் படிக்கும்போது கூட ஒரு மணவாட்டியுடைய ட்ரெஸ்ஸை குறித்து என்ன பண்ணுறாருன்னா சங்கீதக்காரன் எழுதுறார். வாசிக்கலாம். சங்கீதம் 45:14. சங்கீதம் 45:14. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு மணவாட்டி வகுப்பாராக இந்த அழைப்புக்குள்ள இருக்கிற நாம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா, ஒரு கிராண்ட் ட்ரெஸ் என்ன பண்றோம்? போட்டிருக்கோம். இப்போ போடல, மேரேஜ் டைம்ல என்ன பண்ண போறோம்? போட போறோம். பட் ட்ரெஸ் எங்க ரெடி ஆயிட்டு இருக்குன்னா, இங்கதான் ரெடி ஆயிட்டு. அந்த கிறிஸ்துவுடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிச்சு கொண்டவர்கள் அவருடனே கூட பாடுகளை பட்டாதான் அவரோட கூட இந்த மகிமைக்குள்ள என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த பாடுகள்ன்றது இந்த சத்தியத்தின் நிமித்தமா நமக்கு வரக்கூடிய பல விதமான அவமானங்கள். சகோதரர் பயன்படுத்துகிற அருமையான வார்த்தை. இந்த அவமானங்களை எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம்? நம்ம எல்லாம் அவமானத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் ஒரு நெருடல் என்ன ஆகும் நமக்குள்ள? என்னதான் இருந்தாலும் நான் என்ன அப்படி சொல்லியிருக்கூடாது, நான் தான் பண்ணவே இல்லையா பிரதர், எப்படி பிரதர் அவர் சொல்லலாம்? அவர் சத்தியம் படிச்சிருக்காருல, அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அந்த சிஸ்டர் யோசிச்சிருக்கணும். இப்படியெல்லாம் நிறைய சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம், கொடுக்க வேணான்றாரு. ஏன்னா இது இப்படிதான் நடக்கும்னு தேவன் என்ன பண்ணாரு? அருமையாக அவர் டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம லைஃபை. இந்த டிசைன் பண்ற விஷயம் தான் ஒவ்வொரு பாடுகள் வரும்போதும் அந்த ஊசியால நம்ம என்ன பண்ணப்படுறோம்? குத்தப்படுறோம். அப்படி குத்தப்படும் போது நம்ம என்ன ஆகிறோம்னா, நம்முடைய பழைய சுபாவம் வெளில போகுது, புதிய சுபாவம் நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா அது மெருகேற்றப்படுது. ஒரு அருமையான ட்ரெஸ், கிறிஸ்துவுடைய நீதிங்கிற ட்ரெஸ்ஸோட ஒரு மணவாட்டி என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் உயிர்த்தெழுதல்ல நிற்போம். அப்படின்னா இந்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், நம்ம என்ன படாம பார்த்துக்கணும்னு எழுதுறாருன்னா கரைபடாம பார்த்துக்கணும். இந்த கரைபடாம பார்த்துக்கிறது நம்ம வேலை மட்டும் இல்லை, பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா அதுக்காக ஹெல்ப் பண்றார். வாசிக்கலாம். யாக்கோபு 1:27. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அதாவது ஒரு மாசில்லாத பக்தியை குறித்து எழுதும் போது அருமையா எழுதுறார், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை என்ன பண்ணும். அப்போ நம்ம கவனிக்கிறோம், இந்த மேலான அணைப்புக்குள்ள வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கும். நமக்கு 3 இடத்துல இருந்து பிரச்சனை வரும். எங்கெங்க? உடனே சபை, உலகம், ஆபீஸ், அப்படி இல்லை. நம்ம பார்க்குறோம் 3 விதமான புது சிருஷ்டியுடைய சத்ருன்னு பார்க்குறோம். ஒன்று வந்து மாம்சம், இன்னொன்று உலகம், இன்னொன்று சாத்தான். இந்த 3 விஷயம் வருது. விசேஷமா உலகத்தை பத்தி எழுதும் போது அதனால கரைபடாதபடிக்கு என்ன பண்ணும்? நம்ம அநேக தருணங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது கூட நம்மளால என்ன ஃபீல் பண்ண முடியுதுன்னா, பர்ஃபெக்டா இருக்கிறோம், ஆனா அந்த பர்ஃபெக்டா இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்றதில்ல. ஒரு லெவல்ல நம்ம இருக்கிறோம், இப்போ இந்த லெவல்லையே என்ன பண்றோம் பல வருஷமா அப்படியே இருக்கிறோம். அப்படிதான் நமக்கு பர்சனலா பார்க்கும்போது பர்சனலா நமக்கு தோன்ற ஃபீலிங். இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அநேக தருணங்கள்ல நம்ம மத்தியில் என்ன பண்றது இல்லைன்னா காணப்படுறது இல்லை. காரணம் இதுவே போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு நாமளே இல்லை.
அந்த வஸ்திரம் கரைபடாதபடிக்கு இருக்கிற சின்ன சின்ன டாட்டை கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எடுக்க பிரயாசப்படணும் அவருடைய கிருபை. ஸோ இந்த வஸ்திரத்தையும் அவர் கொடுத்துட்டார், அந்த போர்ச்சை அவர்கள் கொடுத்த மாதிரி நமக்கு. இறுதியாக அவர் சிலுவையில் தேவன்கிட்ட சொன்ன வார்த்தை, இறுதியான்னு சொல்லும்போது இறுதி இல்லை, ஒரே ஒன்று, இந்த கல்வாரியே இறுதி தானே. என்ன சொல்கிறாருன்னா, இதோ என்னுடைய ஆவியை என்ன பண்ணுற உம்முடைய கரங்களில், தெளிவாக சுயநினைவோடு தன்னுடைய ஜீவனை தேவன்கிட்ட கொடுக்குறார். இது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பதட்டமாக அவர் இறக்கல. அவர் இறக்க போறாருன்னு அவருக்கு தெரியுது. இன்னும் சில மணித்துளிகள்லாம் என்னுடைய உயிர் பிரிஞ்சிரும்னு அவருக்கு தெரியுது. பிரியறதுக்கு முன்னாடியே தெளிவாக தேவன்கிட்ட சொல்கிறார், தேவனே இதை நீங்கள் என்ன பண்ணீங்க டெபாசிட். அப்படி அவர் மறிச்ச டைம் இருக்கு இல்லைங்களா, 3 மணி மத்தியானம். நமக்கு நல்லா தெரியும், மத்தியானம் 3 மணிலேருந்து அதுக்கு முன்னாடி 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட் அந்தகாரம். சில விளக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் எப்படி நினச்சிட்டாங்களா, நைட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பதில் ஒரு கோட் கொடுக்குறாரு, அப்போஸ்தலன் பேதுரு எழுதுனதாக சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிருபத்தில் அப்படின்னு எழுதுறாரு, ஏதோ சம் ரெஃபரன்ஸ் சொல்கிறார். அநேகர் விளக்குகளோடு வந்தாங்களாம் மத்தியானத்துக்கு மேலே. அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இல்லைன்னா, இது வந்து மத்தியானன்றதே தெரியல, ஏதோ நைட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த அந்தகாரம் எப்போ வந்து முடிஞ்சிருக்குன்னா, சரியாக ஒரு 3 மணிக்கு மறிச்ச பிறகு ஒரு பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் அங்கே என்ன இருக்கு. இதை சுற்றி இருந்தவங்க கர்த்தருடைய சகோதரர்கள், விசேஷமாக அங்கே கூடியிருந்த யோவான் போன்றவர்களும் அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்களும் அவரை சிலுவையில் அரைஞ்ச ரோம போர்ச்சவர்களும் மற்ற சுற்றி இருந்த ஜனங்க எல்லாருக்குமே ஒரு வியப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி உலகத்தில் நடந்ததே இல்லை இது வரைக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்வு அந்த 3 மணிக்கு நடந்திருக்கு. அப்படியே இந்த நிலம் என்ன இருக்குன்னா அதிர்வுக்குள்ளே போயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் திரைச்சீலை என்ன ஆகுதுன்னா மேலிருந்து கீழாக 2ஆக அப்படின்றத விட ரொம்ப அருமையான வார்த்தை 2ஆக தான் கிளியுது. மேல் துவங்கி கீழாக என்ன ஆகுதுன்னா, இப்படியெல்லாம் உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற. ஏன் பிரதர் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, தேவாலயத்தின் திரைச்சீலையோடைய விஷயத்தை சொல்லும்போது இது 60 அடி நீளமா. 60 அடி நீளம் எவ்வளோ பெருசுங்க. நீளன்றது நீங்கள் ஹைட்டுன்னு புரிஞ்சுக்கணும், உயரம்னு வச்சுக்கலாம். அடுத்து அகலம் 30ன்னா யோசிச்சு நம்மளுடைய ஹால் நீங்கள் கணக்கு பண்ணிக்க, எனக்கு தெரியல. திக்னஸ்ஸு 5 இன்ச்சுன்றார். இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி புக்லேருந்து பிரதர் என்ன பண்ணுறாருன்னு எடுத்து கோட் பண்ணுறாரு. அதாவது திஸ் கர்டன் ஹஸ் பீயிங் 60 feet லாங். நான் ஒரு வேளை கணக்கு மாற்றி சொன்னாலும் இங்கே கரெக்டாக படிச்சுக்கலாம். 30 feet வந்து வித்து அண்ட் 5 inches திக்னஸ். இது லிட்ரலாக ஆக்சுவலாக இது பின்னாடி இருக்கிற பிக்சரே அந்த ஸ்க்ரீன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இது கிழிவதற்கு வாய்ப்பே இல்லை. இது தேவனே பண்ணின அரேஞ்ச்மெண்ட்டு. விசேஷமாக இதை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக மனிதன் தேவனோடு ஒப்புரவாவதற்கு ஒரு மாபெரும் ஒரு திரை என்ன பண்ணுறாருன்னா ஓப்பன் பண்ணுறார். இந்த டைமில் பாவ நிவாரண பலி அங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைவேற்றப்படுது. அது என்ன பயன்பாட்டுக்கு வரல, அது அந்த டைமில் என்ன ஆகுது, நிறைவேற்றப்படுது. இது தேவனே செஞ்ச மாபெரும் செயல்ன்ற. அதனால தான் அந்த திரைச்சீலை எங்கிருந்து கிழிக்கப்பட்டிருக்குன்னா மேலிருந்து கீழ் கிழிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு அவங்களால எதுவுமே புரிஞ்சுக்கொள்ள முடியல. இதில் சில பேருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, இந்த டெத்தில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் அடி வாங்கினார், ரொம்ப கஷ்டப்பட்டார். இதிலெல்லாம் உணர்வு வராத சில இருதயத்துக்கு இந்த மரணத்துக்கு அப்புறம் சில நிகழ்வு நிகழ்ந்துச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் நிகழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மெய்யாகவே இவர் தான் தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற 100க்கு அதிபதி. அப்போ அது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே நடந்த சம்பவங்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்தேவான் மரிக்கும்போது கூட, இந்த வசனம் படிக்க வேணாம், நமக்கு தெரியும். ஸ்தேவான் மரிக்கும்போது கூட அவர் வந்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்கிறார், என்னுடைய ஆவி என்ன பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கே கொடுக்கக்கூடிய மாபெரும் ஸ்லாக்கியம். நம்ம கேள்விப்பட்ட அநேக மூத்த சகோதரர்கள் மரிக்கும்போது கூட நிறைய இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு மூத்த சகோதரர் இருக்கார், அவர் மரிக்கும்போது கூட அவரால் பேச முடியல. அவர் என்ன ஒரு போர்டில் எழுதினாரா,
சாத்தான் மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணுறான், தோற்கிறான் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுனாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் விட்னஸ். ஒருத்தங்க சபையா மறிக்கிறாங்க அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணுறாருன்னா, கடைசி தருணத்துலையாவது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துறார். இங்கே ஸ்தேவானுக்கு நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதும் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ட் தேவன் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். அப்போதான் அந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்றார். வாசிக்கலாம், மார்க் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மார்க் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவருக்கு எதிரே நின்று நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணிட்டாரு, விட்னஸ். அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அங்கங்க ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கு. மரிக்கும் போது அங்க நடந்த சம்பவங்கள், இவர் பேசின வார்த்தை எல்லாம் பார்த்து கன்ஃபர்மேஷனே பண்ணிட்டாங்க, இவர் தாங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, 2 ரகசிய சீஷர்கள் இருந்தாங்க. யாருங்க? அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பும் நிக்கதேமும். அவங்களுக்கு எங்கேருந்து கான்ஃபிடென்ட் வந்துச்சு? எங்க அவர் உயிரோடு இருக்கும்போதே அவங்களால என்ன பண்ண முடியல, தைரியமா போக முடியல. அவர் செத்துட்டார். அப்படின்னு என்னன்னா, அவருடைய மரணத்தில் மாபெரும் மாற்றம் அங்கே சுற்றி இருந்த எல்லாருடைய இருதயத்தில் நிகழ்ந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போதான் நிக்கதேமுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். உடனே இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, போய் அந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணுறாருன்னா ரெடி பண்ணுறார். உடனே யோசேப்பு போய் என்ன பண்ணுறாரு, சரீரத்தை பிலாத்துக்கிட்ட தைரியமாக கேட்குறாரு. யாருக்கு? பிலாத்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணும்போது ஒரு ஆள் வாய் திறக்கல. ஆனால் இப்போ ஒருத்தர் தைரியமாக போய் என்ன பண்ணுறாரு, கேட்குறாருன்னா, இவங்களுடைய இருதயம் அங்கே வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு, இவர் தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லி. இந்த வசனம் படிக்க வேணாம், நமக்கு தெரியும். நிக்கோதேமை குறித்து சொல்லும்போது கூட சொல்றார், அவர் வந்து அவர் சரீரத்துக்குண்டான அடக்கம் பண்ணுற விஷயத்தை என்ன பண்ணார்னா பண்ணார். ஸோ நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களை, விசேஷமாக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நிக்கோதேமை குறித்து கூட ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். இந்த ஆலோசனை சங்கம் கூடுச்சு இல்லைங்களா, கூடும்போது கூட ஒருவேளை அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவாக தான் ஓட் பண்ணியிருப்பாருன்றார். டிசிஷன் எடுத்திருப்பாங்கல்ல, டிசிஷன் எடுக்கும்போது எல்லாம் ஏக மனதாக எடுக்கும்போது இவர் மட்டும் முடியாதுன்னு இருப்பார். அவர் மேலே தப்பு இல்லை, இருந்திருந்தாருன்னா. இல்லைன்னா 2வது ஆப்ஷன், அவர் வந்தால் பிரச்சனைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நைட்டு நடந்த விசாரணையில். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இறுதியாக அந்த மரணத்தை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அவங்க அப்படியே வெளியரங்கமாக நாங்கள்லாம் அவருடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக வர்றதுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை கிளியறது பார்க்குறோம். நிறைய வசனங்கள் நம்ம கோட் பண்ணலாம். எபிரேயர்லாம் சொல்கிறார் இல்லைங்களா, அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்ம தைரியமாக பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழி என்ன பண்ணார், ஒரு புது ஒரு மார்க்கத்தை வழி என்ன பண்ணார்னா உண்டு பண்ணார். இந்த புது ஒரு மார்க்கம் ஒரு வழி தான் சொல்லும்போது ஒப்புற வாக்குதல்ங்கிற ஒரு விஷயம் அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே பலி செலுத்தப்படுது. இதான் தலைப்பாக கொடுக்கிறார். பாவ நிவாரண பலி இங்கே என்ன ஆகுது, நிறைவேற்றப்படுது. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவாரண நாள் விசேஷமாக 2 மிருகம் என்ன பண்ணப்படும், கொல்லப்படும். ஒன்று இளம் காளை, அந்த காளையுடைய பலி தெரியும், ஆசாரியன் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும். இந்த பலியும் நம்முடைய ஆண்டவர் தான் குறிக்கும். விசேஷமாக அதுக்கப்புறம் 2 ஆடு. இதை யூதர்கள் வந்து தயாம் கிப்பூரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பண்டிகை. இங்கே கூட 2 ஆடு விசேஷமாக, ஒன்று போக்காடாக விடப்படும், இன்னொரு ஆடு கர்த்தருடைய ஆடாக எடுக்கப்பட்டு அதன் மேலே என்ன பண்ணப்படும், பாவங்கள் சுமர்த்தப்படும். அது பாவ நிவாரண பலியாக அங்கே என்ன ஆகும்னா கொல்லப்படும். இது எல்லாமே கிறிஸ்து இயேசுடைய பலிக்கு இணைதான். நம்ம பஸ்கா சப்தத்திலே பார்க்குறோம். அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளைஸ் பண்ணுது. இந்த ஒப்புரவாக்குதலினுடைய ஊழியம் பயன்பாட்டுக்கு வர்றது தான் பின்னாடியே தவிர, இந்த ஒப்புரவாக்குதலின் பாவ நிவாரண பலி சிலுவையில் என்ன பண்ணப்பட்டாச்சு. அப்போ ஒரு பாவ நிவாரண பலி ஒன்று செலுத்துறார் அப்படின்னா அந்த பலி எப்படி இருக்கும், அதான் கன்க்ளூட் பண்றோம். பாவத்தோட இருக்குமா, பாவம் இல்லாமல் இருக்குமா? தேவன் எந்த பலியை ஏற்றுப்பார்? சில டைம் இந்த வசனம் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். 2-3 வருடங்களாகவே இந்த பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, மாசு மறுவற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், குற்றமற்றவர்,
பரிசுத்தர். அதான் சொல்றார், பாவம் அறியாத அவரை தேவன் பாவி ஆக்கினார்னு வசனம் இல்லை. சில டைம் நம்ம என்ன பண்ணிடுவோம், நமக்காக அவர் பாவி ஆனார். இங்க நமக்காக எங்க அவர் பாவி ஆனார்னு அவரால் ஈடுபலியே கொடுக்க முடியாது. ஏன்னா ஆதாமுக்கினே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்படின்னா வசனம் என்ன இருக்குன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்னா தேவன் பாவம் ஆக்கினார்ன்றது. இது தமிழ்ல அப்படி இருக்கு. ஆனா அவருக்குள்ள பாவம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழ்ந்த நாட்கள்ல எல்லாரும் விட்னஸ் பண்றாங்க. பிலாத்து சொல்றார், நம்ம படிக்க வேணாம் தெரியும், 3ஆம் தரம் தேர்ட் அட்டெம்ப்ட் பிலாத்து அடிப்பார். அப்படி பிலாத்து சொல்லும்போது என்ன சொல்வார்னா, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவர் இடத்துல நான் என்ன பண்ணல, காணல, நான் அவரை விடுதலை ஆக்குறேன், இவருக்குள்ள எந்த குற்றமும் காண. அப்படின்னா அவருக்குள்ள எந்த விதமான ஒரு டாட் கூட இல்லை. ஆனா தேவன் அவரை நமக்காக என்ன பண்ணார்னா ஒப்புரவாக்குதலின் பலியாக செலுத்தினார். அப்படின்னா பிரதர் அவருக்குள்ள பாவமே இல்லைன்னா அவர் எப்படி பிரதர் செத்தாரு? 2 நாள் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம், இன்னொரு சப்ஜெக்ட்ல அவர் எப்படி செத்தாருன்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல பாவம் ஆக்கினாருங்கிறது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். இந்த 2 கொரிந்தியர் 5:21 நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார். டு பி எ சின் அப்படிங்கிறது டயக்லாட் பைபிள்ல இருந்து டைரக்ட் வேர்ஸ் அவர் எடுக்கிறார். இது சின் இல்லை, பாவம் கிடையாது. பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவ நிவாரண பலி ஆக்கினார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செய்யாத ஒரு மிருகத்தின் மீது பாவம் சுமத்தப்படுதோ, கன்சிடர் பண்றார். அப்படின்னா லிட்டரலா அந்த மிருகம் பாவம் செய்யல, சுமத்தப்பட்டு ஒரு பாவனையாக பலி செலுத்தப்படுதோ விசேஷமா. அதான் ஏசாயால படிச்சோம், நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு, பாவத்தை அவர் என்ன பண்றாரு, பிகாஃப் ஆஃப் அஸ்ன்ற ஒரு பாயிண்ட் நமக்காக ஏற்றுக்கொண்டு தன்னை என்ன பண்றாரு, பலி செலுத்துறார். அப்ப இந்த வார்த்தை தெளிவா சொல்றார், இது ஒரு சின் ஆஃபரிங் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. அதான் தலைப்பே சொல்றார், பாவ நிவாரண பலி என்னாச்சு, நிறைவேற்றப்பட்டுச்சு. இது விளக்கம் கொடுக்கும்போது கூட எ சின் ஆஃபரிங் நாட் அ சின்னர் ஆர் சின். அவர் பாவியும் இல்லை பாவமும் இல்லை, இது ஒரு சின் ஆஃபரிங். அவர் சொல்றார் எ சின் சாக்ரிஃபைஸ்ன்றார். கீழே சொல்லும்போது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் பாவியாக தான் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க, பட் அவருக்குள்ள பாவம் இல்லைங்கிறதான் பிரதர் கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன சொல்றாரு, he was treated as the sinner and received the punishment that properly belonged to the sinner. அதாவது ஒரு பாவிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையே இயேசு கிறிஸ்து வாங்கிட்டார். பாவியா என்ன பண்ணாங்கன்னா இவங்க பார்த்தாங்க, அந்த அந்த ஒரு இடத்த அவர் என்ன பண்ணாருன்னு எடுத்துக்கிட்டார். பட் அவர் எங்கேயும் என்ன பண்ணல, பாவம் செய்யலாம். அப்படின்னா இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவ நிவாரண பலி ஆக்கினாருங்கிறது தான் ரொம்ப தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆரம்பத்தில் வசனத்தோட பார்த்தோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக, பாவமெல்லாம் நம்ம தான், நம்ம பாவத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுக்கொள்கிறார். அதுக்காக என்ன ஆனார்னா பலியான. இந்த கான்செப்ட் பிரதர் ரீபின்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். இதை முடிச்சுட்டு இந்த பாடம் கன்க்ளூட் பண்ணும்போது பிரதர் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில், அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த ரேன்சம்ங்கிற டாக்டரினே அவங்க என்ன பண்ணலைன்னா நம்பலை. அவர் சொல்கிறார், ரேன்சம்ங்கிற இந்த டாக்டரின் நம்பாம தேவனுடைய மேலான இந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய இடத்துல பிரதர் இந்த ரேன்சமுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவர் அட்ரஸ் பண்றார். அப்புறம் இன்னொன்று எழுதுவார், அப்படின்னா இந்த ரேன்சம் புரிஞ்சுக்கல அப்படின்னா யாருமே தேவன்கிட்ட போக முடியாதானா அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. இந்த ரேன்சம் டாக்டரினை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் நமக்காக ஜீவன் கொடுத்துருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருடைய ஃபெய்த்து சீக்கிரமா தேவன்கிட்ட போகும். தேவன் அதை விரும்புவாருன்றார். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு தெளிவான ஃபெய்த்தில் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் நமக்காக தேவனிடத்தில் என்ன பண்ணுது, பரிந்து பேசுது. அப்படின்னா அவர் இல்லாமல் நம்ம தேவன்கிட்ட போக முடியாதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த கான்செப்டை பேதுரு எழுதி முடிக்கிறார். இறுதியாக ஒரு வசனம் படித்து பாடத்தை முடிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ரொம்ப அருமையா அப்போஸ்தலன் பேதுரு உங்க கோட் பண்றாரு பாருங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்துல என்ன பண்றாரு, நம்மளை ஒப்புரவாக்குறார், தேவனிடத்துல சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக
பாவங்களின் நிமித்தம், யாருடைய பாவம்னா நம்முடைய பாவம், அதான் அட்ரஸ் பண்றாரு. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் என்ன பண்ணார்? அப்படி ஒரு தரம் பாடுபட்டு இந்த பாவ நிவாரண பலி என்ன பண்ணாருன்னா செலுத்திட்டார். இப்போ இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாரமான சிலுவை பழுவ அவமானத்தை மகிழ்ச்சியோட சுமக்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 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 ஒரு பாத்திரம், அதை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஒரு 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 வகையான கான்ஃபிடென்ட்டோட இந்த பாதையை நம்ம கடக்கணும். சில தருணங்களை நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நம்மளால பதில் பேச முடியாது. ஒரு மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கிறிஸ்து இயேசு சிலுவையில் இருக்கும்போது சுற்றி அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் திகச்சு நின்னாங்களோ, அதே அனுபவம் நமக்கும் வரும். அப்போ ஒன்று தான் பண்ணும், அமைதியாக இருந்துருங்கன்ற. இந்த எல்லா வாய்ப்பும் அங்கே ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சது. அங்கே வந்து வஸ்திரம் ஒருத்தருக்கு கிடைச்சது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடுபடும் போது திகச்சு நின்னது ஒருத்தங்க, சிலுவையை தூக்குனது இன்னொருத்தர். பட் இந்த எல்லா வாய்ப்பும் இந்த கடைசி நாட்களில் விசேஷமாக இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்ட நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கங்கே வாய்ப்பு கொடுக்குறார். இந்த வாய்ப்பை பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் சரீரமாகி சபைக்காக அந்த பாடுகளில் சிறிதேனும் அளவை நான் என்ன பண்ணுறேன் சுமக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பாடு உள்ள அந்த வழியில் தொடர்ந்து நம்ம நடந்து ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தையோடு கூட வரக்கூடிய நாட்களிலே அந்த நினைவு கூறுதல் நம்ம பங்கு கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் மன்னிச்சுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.